மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். தலையில் தூக்கி வைத்து கொண்டாடப்பட வேண்டிய ஓர் ஜீவன் என்றால் அது தாய்தான். சுகப்பிரசவம் ஒரு பெண் தாங்க முடியாத வலியை பொறுத்து ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் உயிர் மூச்சு அளிக்கிறாள். தாய் என்பவள் அனுபவிக்கும் சில வலிகள் வலியல்ல, புதிய உயிரின் வருகைக்கான தெய்வீக தருணம். முதலில் வலது பக்க இடுப்பில் சுறுசுறுப்பாக ஒரு குத்தல், சிறு நேரம் அமைதி, மீண்டும் ஒரு திடீர் குத்தல், அதைத் தொடர்ந்து இடைவெளி விட்டு இன்னொரு குத்தல். இப்படி ஒவ்வொரு அலை போல எழும் வலிக்கு பின்னாலே குழந்தை தனது வருகையை அறிவித்துவிட்டது. இப்போது நான் புதிய உலகைக் காணப்போகிறேன் என்று அப்படிச் சொல்லும் அந்த சிறு உயிர், இத்தனை நாளாக தன்னை பாதுகாத்து வந்த கருவறையின் பனிக்குடத்தை சிறுவிரல்களால் உடைக்கத் தொடங்கும். அங்கேதான் அது சுவாசித்து, அங்கேதான் அது நீந்திக் கொண்டிருந்தது. அந்த நீர் வெளியேறத் தொடங்கும் தருணம், ஒரு தாயின் பிரசவ வலி உச்சத்தை அடையும் நேரம். முழு வயிறும் குத்துக்குத்தாக வலிக்கும். சுவாசமே நேராக செல்லாது. அதிர்ச்சி, பயம், பதட்டம். அந்த கணத்தில் ஒரு பெண் இயங்குவது ஒன்றே ஒன்று, தன் கணவனின் கைப்பிடியை இறுக பற்றிக்கொள்ள. அந்த நேரத்தில் அவளுக்கு உலகமே அவனை தவிர வெறுமை. முதலில் இனிமா கொடுத்து வயிற்றைச் சுத்தம் செய்வார்கள். ஏற்கனவே வயிறு வலியில் துடிக்கும் உடம்பில் அது வேறு ஒரு கொடுமை. பிறகு கால்களை இரண்டு பக்கமும் விரித்து வைப்பார்கள். அப்போது வலி முதுகு தண்டில் வரை ஏறி இருக்கும். முதுகெலும்புகளுக்கு நடுவே ஒரு கூர்மையான கத்தி திணித்தாற்போல் கிழிக்கும் வலி. இதை தவிர ஒரு நர்ஸ் நெஞ்சில் ஏறி மேல்வயிற்றை முழு சக்தியோடு அழுத்துவாள். டாக்டர் தொடர்ச்சியாக, துரிதமாக முக்கு 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 என்று சொல்வார். சீசேரியனில் மயக்க மருந்து கிடைக்கும். ஆனால் சாதாரண பிரசவத்தில் முடியாது. அந்த வேதனைக்குள் தைக்க வேண்டியதும் உண்டு. விரிவடையாத பிறப்புறுப்பை தேங்காய் பிளக்கும் கருவியைப் போல ஒரு சாதனத்தால் உள்ளே செலுத்தி மெல்ல கைப்பிடியை விரிக்க. அந்த நொடி ஒரு பெண்ணின் உயிரே வெளியில் போய்விடும் போல தோன்றும். ஆனால் குழந்தையின் தலையின் நுனி வெளியில் தெரியும் போது, டாக்டர், முடியல, உனக்கே வலிக்குது, நீ பிள்ளையை சீக்கிரம் முக்கு, அவனுக்கும் வலி குறையும் என்று சொல்வார். அந்த வார்த்தை ஒரு பெண்ணுக்கு அதிரடி சக்தி தரும். உடல் முழுக்கிருந்த நரம்புகள் ஒரு புள்ளியில் கூடும். 30 நொடிகள் என்றாலும் அது ஒரு வாழ்க்கையின் முழு சக்தியாக இருக்கும். அந்த முக்குதலின் வெறியில் கிழியும் வலியை தாண்டி பிள்ளை உலகில் விழும். என்ன குழந்தை என்று சொல்லும் தருணத்தில் குழந்தையை குளிப்பாட்டி எடுத்து சென்று விடுவார்கள். அவள் ஓரமாய் நிம்மதியை இலகுவாக சுவாசிக்கும் சமயம், டாக்டர் கிழிந்த பகுதிகளை தைக்கத் தொடங்குவார். மயக்க ஊசி இல்லை, அதுவே கொடுமையில் கொடுமை. கிழிந்திருப்பது மலத்துவாரத்தின் மேற்பகுதி வரை. அதை தைத்தவுடன் அவளை மெதுவாக வார்டுக்கு மாற்றுவார்கள். ஆனால் ஓய்வு கிடையாது. குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும். அந்த பச்சை குழந்தைக்கு கண்ணும் திறப்பதில்லை. உறிஞ்சி பால் குடிப்பது தெரியாது. ஆனால் பசியில் அது கண்ணீர் விட்டு துடிக்கும். பாலை மெதுவாக வாயில் வீழ்ச்சி வைத்து காதை தடவி கொடுத்தால் அது தாயை அறிந்து கொண்டு உறிஞ்சி குடிக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் தோன்றும் ஆச்சரியம், எப்படி இப்படி என்னைத்தான் தேடுகிறது என்று. அந்த உறிஞ்சும் அசைவில் இத்தனை நேரம் தாங்கிய அனைத்து வேதனைகளும் கரையும். தாய் என்பவள் அனுபவிக்கும் சில வலிகள் வலியல்ல, புதிய உயிரின் வருகைக்கான தெய்வீக தருணம். படிக்கும் போதே கண்களில் நீர் நனைந்ததா? அப்படியென்றால் அந்த வலியை தாங்கி உயிர் கொடுக்கும் பெண் எவ்வளவு வலிமையானவர் என்று நினைத்து பாருங்கள். உண்மையில் தலையில் தூக்கி வைத்து வாழ்த்தப்பட வேண்டிய ஓர் உயிர் இருந்தால் அது தாய்தான். அவளை கடைசி வரைக்கும் ஒரு குழந்தையைப் போல பாதுகாக்கும் பொறுப்பு ஒவ்வொருவரின் இதயத்திலும் இருக்க வேண்டும்.